பிஹைண்ட் கோல்டு குரு சாந்தகுமார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு. ஒன்றுத்துக்குமே உதவ மாட்றான். ஆக்சிடென்ட்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வெல்ட்ரி ஃபீல்டில் எஸ்ஆர் பெல்லி மாளிகை அப்படின்னு தான் என்னோட போர்டு. வெறும் 3 அடி. இந்த சேரோட 2 சேர் போட்டால் இவ்வளோதான். கடையை வைக்கிற உனக்கு பக்கத்தில் மிகப்பெரிய பெரிய ஜுவல்லரி இருக்காரு. இல்லைங்க, யானைக்கு வந்து கவலமாக சாதம் கொடுப்பாங்க. சாதம் கொடுக்குறப்போ அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பருக்கைகள் கீழே விழும். அது சில 1000 எறும்புகளுக்கு சாப்பாடாக எப்படி போகுதோ அது மாதிரி. டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் நெறையா இருக்கு. கோல்ட பத்தி நீங்க பேசுறதா இருக்கட்டும், அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. உங்கள பத்தின விஷயம் பிஹைண்ட் கோல்டு குரு சாந்தகுமார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு. நான் வந்து எப்படின்னா, ஒன்றுத்துக்குமே உதவ மாட்றான், சோம்பேறி, ம். நிறைய ஃப்ரெண்ட்ஸோடயே சுற்றிட்டு இருக்கான், அடுத்த வேலைக்கே போக மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட எவ்வளவோ திட்டு வாங்கிட்டு, ம். என்னுடைய டிகிரி முடித்த உடனேமே அப்போல்லாம் வந்து வேலை கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்பாக இருந்துச்சு. ம். இப்போ தானே எங்கே பார்த்தாலும் வேலை காலி இருக்குது, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. ம். அப்போல்லாம் வேலை காலி இல்லைன்ற போர்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம், வேலையே கிடைக்காத டைம். எங்கே போனாலும் சரி, இல்லைப்பா ஆள் இருக்காங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் இருக்கும். என்னடா நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இருந்த ஏரியா வந்து சாலிகிராமம். ம். அதனால் ஃபுல்லாக சினிஃபீல்டு பீப்புள் ஜாஸ்தி. ம். சரி, ஈஸியான விஷயம், ம். முதலீடே போடாமல் ஒரு விஷயம் அப்படின்னா சினிஃபீல்டு. ம். அப்படின்னால சினிஃபீல்டுக்கு போகணுன்னு எனக்கு கொஞ்சம் டைரெக்ஷனில் ஒரு ஆசை. அப்படி போனேன். போகிறப்போ எங்கள் அப்பா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ம். நிறைய பழைய படத்துக்கெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அப்பா ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நான்லாம் யாருக்கும் உனக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நீயே ட்ரை பண்ணு. ம். ம். நானும் ம். அப்புறமேட்டு போய் பார்த்தேன். 2, 3 டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்தேன். அவங்க யாருமே அப்போ கேப் இல்லை அவங்கள்ட்ட. ம். சில டைரக்டர்லாம் சொன்னார், சார் என்கிட்ட 10 அசிஸ்டன்ட் இருக்காங்க, ம். நீங்கள் வந்து வேணா ஆக்ட் பண்ணுறா இருந்தால் உங்களுக்கு ரோல் தரேன், பண்ணுறீங்களான்னாங்க. நமக்கு அப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். கேமரா முன்னாடி போய் நின்று ஆக்ட் பண்ணணுமா, ஐயோ நம்ம மூஞ்சிக்கெலாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இதில் வேணாங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சொல்ல ஒரு ஆக்சிடென்ட்னு வைங்களேன், இந்த ஒரு தொழிலுக்கு வந்தது. நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எங்கள் ஜுவல்லரி ஃபீல்டில். ம். அப்படி இருக்கிறப்போ சில நம்ம மனசை பாதித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ம். அந்த மாதிரி நடந்ததில் ஆக்சிடெண்ட்டாக இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன். நீங்க ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சீங்க? லைக் வந்து ப்ராப்பரா ஷாப்பா ஆரம்பிச்சீங்களா? இல்லன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கோல்டு நேரா வந்துட்டீங்களா? சில்வர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்களா? அது எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீல்டுன்னு டிசைட் பண்ணிட்டேன். சூப்பர். பண்ண உடனேயுமே இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ம். அப்படின்றப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி. ம். ஏ மச்சான், நான் வந்து ஜுவல்லரி ஃபீல்டில் போகணுன்னு ஆசைப்பட்றேன்டா, ம். யாராவது உனக்கு தெரிஞ்ச ஜுவல்லர்ஸ் இருந்தால் சொல்கிறா அப்படின்னா. ம். அப்போ அவன் சொன்னான், எனக்கு தெரிஞ்சவங்க 2 இடத்துல இருக்காங்க, ஒன்று ஜிஆர்டியில் வேணா உனக்கு சொல்லு, நான் அங்கே சேர்த்து விட்றேன். ம். அப்படி இல்லைன்னா ம். என்னுடைய அத்தான், அதாவது அத்தான்னா மாமா சொல்லுவாங்க, ம். 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 அந்த மாதிரி. அவர் வந்து அவன் பேசிக்கலி விஸ்வகர்மா. ம். அவர் வந்து பட்டறை வச்சுருக்காரு, ப்ளஸ் ஜுவல்லரி ஷாப்பும் வச்சுருக்காரு, அங்கே சேர்த்து விடுவானா. எனக்கு என்னென்னா, அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் போய் சேர்ந்தோம்னா நம்ம வந்து நம்பர் 1 வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம் இல்லையா, லாங் டைம். அந்த பொறுமை இல்லை. இன்னொன்று பேசிக் ஃபுல்லாக நாலேஜ் வேணும். ம். அதனால் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன், என் ஃப்ரெண்டு சொன்ன இடத்துல. ம். அங்கே போய் ஒர்க் ஷாப், அது கீழே ஜுவல்லரி ஷாப், மேலே ஒர்க் ஷாப். ம். அது இருந்தாலும் அங்கே ட்ரைனிங் எடுத்தேன். அப்படி எடுத்துகிட்டு இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு, கோல்டுனா என்ன, சில்வர் எப்படி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதில் என்ன ரேஷியோவில் கலக்கணும் கோல்டு, அப்படி இப்படிலாம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், ம். டேடி இந்த மாதிரி எனக்கு வந்து ஜுவல்லரி ஷாப் வைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சார். உண்மையிலேயே பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, சோம்பேறி, வேலைக்கே போக மாட்றான் அப்படின்ட்டு இருந்த அப்பா ம். என் மேலே அப்படியே ஃபுல் நம்பிக்கை வச்சுட்டு, அன்னைக்கு காலகட்டத்தில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ம். எனக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 லேக். ஓ! 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 அதில் 75,000 அட்வான்ஸ். கடையுடைய ரெண்ட்டு, ம். அட்வான்ஸு, அந்த அட்வான்ஸு 75,000. மீதி 25,000 தான் என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டல். ம். ம். அதை வச்சு நான் சில்வர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ம். 1994ல் நான் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ம்.
இப்போது 31 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. அப்போது பண்ணுறப்போ ஒன்லி சில்வர் வச்சு எஸ்ஆர் வெள்ளி மாளிகை அப்படின்னு தான் என்னோடய போர்டு. அது இன்னும் கூட கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஏன்னா பெரிய கடையாக எடுத்தால் அதில் வைக்கிறதுக்கு அளவுக்கு என்னோடய கேபிட்டல் இல்லை. அதனால் வெறும் 3 அடி, இந்த சேரோட 2 சேர் போட்டால் இவ்வளோ தான் 1.5 சேர், இவ்வளோ தான் என்னுடைய கடையோட அகலம். இப்படி இருந்தது 8 அடி நீட்டம், நீட்டமாக இருக்கும். அது மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு பிஸ்னஸில் எதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லையா. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்பிக்கை மட்டும்தான், கான்ஃபிடென்ட். எனக்கு கடை கொடுத்த அந்த முதலாளி இன் சென்ஸ் அந்த லேண்ட்லார்டு கேட்டார், தம்பி கடையை வைக்கிற, உனக்கு பக்கத்தில் பெரிய ஜுவல்லரி இருக்காரு யானை மாதிரி, நீ எப்படிப்பா இதில் வருவ? அப்போது சொன்னேன், இல்லைங்க யானைக்கு வந்து கவலமாக சாதம் கொடுப்பாங்க. சாதம் கொடுக்குறப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பருக்கைகள் கீழே விழுறப்போ அது சில 1000 எறும்புகளுக்கு, நூற்றுக்கணக்கான எறும்புக்கு வந்து சாப்பாடாக எப்படி போதோ அது மாதிரி அந்த கடையிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது டிசைன்ஸ் இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்தாலோ அந்த மாதிரி வர கஸ்டமரை நான் ஒன்ஸ் என் கடைக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்றது மட்டும் நான் குறியாக இருப்பேன். அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது சார் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு. அதில் வச்சது ஒவ்வொரு கஸ்டமரும் உள்ளே வர்றப்பே என் காதுபட கேட்டே வருவாங்க. அந்த பக்கத்து கடைக்கெல்லாம் போயிட்டு இப்படி வருவாங்க, எட்டி பார்ப்பாங்க, இதென்ன சின்ன சந்து கடையாக இருக்கு, இதில் இருக்குமா அப்படின்னு அவங்க பேசுவாங்க வெளியே இருந்து. இதை பார்த்தோன்னே நாங்கள் வாங்கன்னு உள்ளே வருவாங்க. வந்தோடனே அப்புறம் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி, என்னுடைய கஸ்டமர்ஸ் இல்லையா, காந்திஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அப்போல்லாம் வந்து பாக்கெட்டில் எழுதி வச்சுருப்பேன். ஒரு வாடிக்கையாளர் எப்படி வர்றாருன்றதை விட அவர் உங்கள்கிட்ட இருந்து எப்படி எந்த அளவுக்கு திருப்தியோடு போகிறாருன்றது தான் முக்கியம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பேக்கெட்டில் டெய்லி எழுதி வச்சு காலையில் எடுத்து அதை படிச்சுட்டு அந்த மாதிரி வருவேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறச்சே என்கிட்ட ஒரு குண்டுமணி கூட கோல்டு இல்லை. ஃபஸ்ட்டு டே சில்வரில் தான் ஆரம்பிச்சு, சில்வர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வர ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணுவேன், ஒரு சின்ன ஐட்டம். அப்போ கூட எங்கள் அப்பா தான் சொன்னார், தம்பி நிறைய பேர் வந்து கோல்டு கேட்டு வராங்கடா, சின்ன மூக்குத்தி, பேபி ரிங், இந்த மாதிரி ஐட்டங்கள் நீ வைடா அப்படின்னு. அப்புறம் அதை கொஞ்சம் செய்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு காட் கிரேஸ் டே பை டே கஸ்டமர்ஸோடைய சப்போர்ட். தீபக், இப்போ இருக்கிற ட்ரெண்டு அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைப்பீங்க? கண்டிப்பாக நம்மளோட டைம் தான். எஸ். உங்கள் என்ன வயசாகுது? எனக்கு 25. அந்த 25 வயசில் இது வரைக்கும் நீங்கள் சாதித்தது அப்படின்னா என்ன? நான் சாதித்தது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க மட்டும் வளரணும்னு நினைக்க மாட்டாங்க, நானும் வளரணும், கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்றா வளரும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் கூட இருந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் ஃபார் மீன்னு சொல்லுவேன். ஏன்னா சாதிச்சதுன்றப்போ எல்லாரும் வேறு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதே ஒரு சாதனை அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கீங்களே, யாராவது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கடா, சைல்டிஷாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சொன்னதில்லை. உங்கள் சிரிப்புக்காக தான் உங்கள் வீடியோவே பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. நல்லா சிரிச்சிட்டே பேசுகிறீங்க, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்குது உங்கள் வீடியோ பார்க்கும்போது. நாங்களே வந்து உங்கள் வீடியோ பார்த்தே சிரிக்கிறோம், ஒரு மாதிரி எங்களுக்கே வந்து ஒரு எனர்ஜி வருதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். எப்பயுமே இப்படி சந்தோஷமாக இருப்பீங்களா? சீரியஸாக கூட ஆகுவீங்களா? சீரியஸாக ஆமாம். எப்போன்னு பார்த்தா சைட்டில் தான் என்னோட சீரியஸான முகம் தெரியும். சைட்டில் வந்து இல்லை, நல்ல காலம் திடீர்னு யாராவது ஏடாவிடமா கேள்வி கேட்டால் சீரியஸ் ஆகிடுவேன்னு சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு இதோட நிப்பாட்டிடுவேன். அது பிரச்சனை இல்லை, கேள்விக்கு பதில் சொல்லிடுறான். ஆனால் வந்து சைட்டில் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதுவும் ஆனால் பிரச்சனை இல்லை, அந்த டைமில் தான் அந்த இது இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். உங்களுக்கே பிடிக்காத விஷயம் என்ன இருக்குது? எனக்கு பிடிக்காத விஷயமா? உங்களுக்கே பிடிக்காத விஷயம் அதான் கோவப்படுறதுன்னு தான் சொல்லுவேன். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும், ஆனால் வந்து டப்புன்னு பிபி ஷூட் ஆகிடும். இல்லை, நீங்கள் உண்மையிலேயே எப்போ ஒரு மனுஷன் வந்து தன்கிட்ட இருக்க தவற உணர்றானோ அவன் அடுத்த லெவல் போகிறான்னு அர்த்தம். அந்த ஒரு எந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.